नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீலே கடவர்க்கு வேங்கடவர்க்கு வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ விஷ்ணு சித்தகுரவே நமः. ஸ்ரீமத்வரவரமுனையே நமः. அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரிசிகராலய காளமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசைலதீபம். மிதுனே ஸ்வாதிஜம் விஷ்ணோः ரதாம்சம் தன்வினப்புரே பிரபத்யே ஸ்வசுரம் விஷ்ணோः விஷ்ணுசித்தம் புரஸ்சிகம். கர்க்கடே பூர்வபல்குண்யாம் துளசீகானன உத்பவாம் பாண்ட்யே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகீம். தேவஸ்ய மகிஷீம் திவ்யாம் ஆதௌ கோதாம் உபாஸ்மஹே யன்மௌலிமாலிகாம் ப்ரீத்யா ஸ்வீகரோதி ஸ்வயம் பிரபுः. चैत्रार्द्रा संभवं विष्णोर्दर्शनस्थापन उत्सुकं दौण्डीरमण्डले शेषमूर्तिं रामानुजं भजे. श्रीमत्कृष्णसमाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैर्लक्ष्याणां सुलभश्रीधरः सदा सकलद्राविडाम्नाय सारव्याख्यानकारिणं श्रावणे रोहिणी जातं कृष्णसंख्यमहं भजे. वृश्चिके स्वाति सञ्जातं पुत्तूराख्ये महापुरे श्रीवैष्णवानां सिंहं तं कृष्णं वन्दे पुरस्सिकम्. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் மேல்கோட்டை 41ஆம் பட்டம் யதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் அவர்களுடைய நியமனமடியாக திருப்பாவை அவதாரிகை சாதிக்கக்கூடிய ஒரு பெரும் பேறு அடியேனுக்கு கிட்டியுள்ளது. எம்பெருமானாரிடத்துல ஒரு முறை சிஷ்யர்கள்லாம் சென்று திருப்பாவைக்கு அர்த்தம் அருளி செய்ய வேணும் என்று பிரார்த்திக்கிறார்கள்.
அப்போ எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தை, திருப்பல்லாண்டுக்கு ஆள் கிடைத்தாலும் கிடைக்கும், திருப்பாவைக்கு ஆள் கிடைக்காது. மோவா எழுந்த முரடர் கேட்கைக்கு அதிகாரிகள் அல்லர், முளை எழுந்தார் கேட்க வேணும். அப்படின்னா மீசை முளைத்த ஆண்கள் திருப்பாவைக்கு அதிகாரிகள் இல்லையாம், ஸ்தனமண்டலங்கள் முளைத்த பெண்கள் தான் கேட்கணுமா, உடையவர் சொல்றார். மேலும் எம்பெருமானை தாங்கள் அனுபவிக்க வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பரிவாணிச்சிகளான பிராட்டிமார்களும் திருப்பாவைக்கு தகுந்த ஸ்ரோதாக்கள் இல்லை. எவ்வளவு சொல்லி என்ன, 10 ஆழ்வார்களுடைய சாரபூதையாக இருக்கக்கூடிய ஆண்டாள் தானே சொல்லி தானே கேட்க வேண்டிய பிரபந்தம் இது. அதாவது ஸ்ரீ ஆண்டாள் தானே வக்தாவாக அமர்ந்து திருப்பாவையை சாதிக்கணும், தானே ஸ்ரோதாவாக அமர்ந்து கேட்க வேணும் அப்படின்னு எம்பெருமானாருடைய திருவாக்கு இது. இப்போது இப்பேற்பட்ட பெருமையுடைய திருப்பாவை பிரபந்தத்துக்கு ஆண்டாள் கோஷ்டியினரை வக்தாக்களாக நியமித்து ராமானுஜாரிய திவ்யாக்ஞையை நிறைவேற்றி அருளியுள்ளார் நம்முடைய ஜீயர் சுவாமி அவர்கள். மேல்கோட்டை ஜீயர் சுவாமி அவர்களுடைய திருவடிவாரங்களை சேவித்துக் கொண்டு திருப்பாவை அனுபவத்தை பெறுவோம். திருப்பாவை அவதாரிகை. தேகத்தையே ஆத்மா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சம்சாரிகள். இவர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள், எப்பவும் உடம்பை பற்றியே கவலைப்படுவார்கள். உடம்புக்கு எது நல்லது, உடம்புக்கு எது புஷ்டி அப்படின்னு இதையே தான் யோசிப்பார்கள். எப்பவும் அவர்களுடைய சிந்தனை இந்த சரீரத்தை பற்றியே இருக்கும். அவர்கள் யாருன்னா சம்சாரிகள். அவர்களுக்கு எது அடையாளம் அப்படின்னா எப்போ பாரு உடம்பை பற்றியே பேசின்னு இருப்பார்கள். ஒரு ஏகாதசி விரதம் இருந்தால் கூட இது எம்பெருமானுக்கு பிரீத்தின்னு நினைக்க மாட்டார்கள், உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிப்பார்கள். வயிறு சுத்தமாகும், உடம்புக்கு நல்லது, இப்படி தான் யோசிப்பார்கள். இவர்கள் தான் சம்சாரிகள். இந்த சம்சாரிகளுக்கும் தங்களுடைய முயற்சியினால ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்த ரிஷிகளுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. எந்த அளவு வேறுபாடுன்னா, ஒரு பெரிய பர்வதத்துக்கும் சின்ன அணுவுக்கும் உள்ள வேறுபாடு எத்தகையதோ அப்பேற்பட்ட வேறுபாடு இந்த தேகாத்மாபிமானிகளான சம்சாரிகளுக்கும் தம்முடைய முயற்சியினால் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்த ரிஷிகளுக்கும் உண்டு. அதே போல ரிஷிகளுக்கும் எம்பெருமானால் மயர்வர மதிநலம் அருளப்பட்ட ஆழ்வார்களுக்கும் மாபெரும் வேறுபாடு உண்டு. எந்த அளவுக்குன்னா, பெரிய மலைக்கும் சின்ன அணுவுக்கும் உண்டான வேறுபாடு ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்குமே உண்டு. ஏன்னா ரிஷிகள்லாம் தங்களுடைய முயற்சியினால, தங்களுடைய யோகத்தினால, முயற்சியினால, யத்னத்தினால தம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவர்கள். ஆனால் ஆழ்வார்களோ எம்பெருமானாலேயே மயர்வர மதிநலம் அருளப்பட்டு ஸ்வரூப ஞானத்தை பெற்றவர்கள். அதனால ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்குமே அவ்வளவு பெரிய வித்தியாசம் உண்டு. ஆழ்வார்களுக்குள்ளேயே மற்ற ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் அப்பேற்பட்ட வேறுபாடு உண்டு. மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வேறுபாடு உண்டு. சரி, பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அப்பா பொண்ணு தானே, இவர்களுக்குள்ளேயே அப்பேற்பட்ட வேறுபாடு உண்டு. ஒரு பெரிய பர்வதத்துக்கும் பரமாணுவுக்கும் உள்ள வேறுபாடு பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்குமே உண்டு. ஏன் இப்படி? ஆழ்வார்கள் அனைவருமே ஞானாதிக்கியத்தினால ஒன்றானவர்கள் தானே, இவர்களுடைய ஞானாதிசயம் சமம் தானே ஆழ்வார்கள் அனைவருக்கும். அப்படி இருக்கிறச்சே இவர்களுக்குள்ள ஆண்டாளுக்கு என்ன இப்படி ஒரு ஏற்றம் அப்படின்னா, அதற்கு 3 காரணங்கள் உள்ளன. அனாதி மாயையா சுத்தகா அப்படின்னு அனாதி காலமாக நெடுங்காலமாக மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அப்படின்னு இந்த சம்சாரத்தில் உறங்குகிறவர்களை எழுப்பி தானே தன்னை காட்ட, எம்பெருமான் தானே தன்னை காட்ட அப்போது கண்டவர்கள் ஆழ்வார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டாள் என்ன பண்ணினாள்னா, தான் போய் எம்பெருமானை எழுப்பி தன்னுடைய பாரதந்திரியத்தை அறிவித்தாள். ஆழ்வார்கள் விஷயத்தில் எம்பெருமான் ஆழ்வார்களை எழுப்பி நீங்கள்லாம் எனக்கு ஆட்பட்டவர்கள் அப்படின்னு உணர்த்தினான். ஆனால் ஆண்டாள் தான் எம்பெருமானை எழுப்பி
அடியேன் உமக்கு ஆட்பட்டவள் அப்படின்னு உணர்த்தினாள். அதனால இவளுடைய வைலட்சண்யம் அதிகம். அதே போல பால்யாத்து பிரபிருதி சுஸ்னிக்தகா என்று சொல்லும்படி ஆண்டாளுடைய கிருஷ்ண பக்தியானது குழந்தையிலிருந்தே உண்டானது. எப்படி இந்த துளசி எல்லாம் விதையிலேயே ஒரு நறுமணம் வீசும். மல்லிப்பூ முல்லைப்பூலாம் விதையில வாசனை அடிக்காது, வளர வளர புஷ்பிச்ச பிறகு அந்த வாசனை வரும். ஆனால் துளசி விதையிலேயே நறுமணம் வீசும். அதுபோல ஆண்டாளுடைய கிருஷ்ண பக்தி தோன்றினதுலேருந்தே கூடவே தோன்றினது. பிறக்கும் போதே எப்படி கை கால் கண்ணு மூக்கு போன்ற அவயவங்கள்லாம் கூடவே இருக்கோ, அதே போல கிருஷ்ண பக்தியும் இவளுக்கு உடம்போடையே பிறந்தது. ஆனா ஆழ்வார்கள் சரித்திரத்தை பார்த்தா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. இப்ப திருமழிசை ஆழ்வார் இருக்கார். சாக்கியம் கற்றோம், சமணம் கற்றோம், சங்கரனாராக்கிய ஆகமநூல் ஆராய்ந்தோம் அப்படின்னு இப்படி நெடுக சுற்றி அடிச்சுட்டு அப்புறம் பேயாழ்வாரால திருத்தி பணிக்கொள்ளப்பட்டு ஸ்ரீ வைஷ்ணவராக ஆகிறார். குலசேகர ஆழ்வார் எடுத்துண்டா நல்ல அரசனாக இருந்து கொல்லி காவலன் கூடல் நாயகன் அப்படின்னு ராஜாங்க நிர்வாகங்கள்லாம் பண்ணிட்டு ராஜ்யபாரங்களை வகிச்சுட்டு இருக்கார். அப்புறம் எம்பெருமான் ஆட்கொண்ட பிற்பாடு வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் அப்படின்னு வைஷ்ணவ மார்க்கத்துக்கு வரார். தொண்டரடி பொடியாழ்வார்னு எடுத்துண்டா பரகஸ்தகதமா போயிட்டார் அவர். அப்படி போனவரை ரங்கநாயக்கன் மீட்டு வைஷ்ணவ பாதைக்கு மறுபடியும் கூட்டிட்டு வந்தான். திருமங்கையாழ்வார் அப்படின்னு எடுத்துண்டா சிற்றரசனா இருந்துட்டு உல்லாசமா இருந்தார். குமுதவல்லியவே ஒரு ஹேதுவாக ஆக்கிண்டு எம்பெருமான் இவரை வைஷ்ணவராக திருத்தி பணி கொண்டான் அப்படின்னு ஒவ்வொரு ஆழ்வார்களுடைய சரித்திரம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்முடைய ஆண்டாள் தோன்றும் போதே பக்தி பரிமளத்தோடு தோன்றின ஒரு குழந்தை. பால்யாத்து பிரபிருதி சுஸ்னிக்தகா அப்படின்னு அப்படியே கிருஷ்ண பக்தியில மூழ்கி போகும்படியான ஒரு வள்ளிவள். குழந்தையிலேயே இதெல்லாம் இவளுக்கு இருந்தது. மேலும் இன்னொரு முக்கியமான வைலட்சண்யம் இவர்களுக்குள்ள உண்டு. ஆழ்வார்கள்லாம் எம்பெருமானிடத்துல என்னதான் நாயிகா பாவத்தில் ஈடுபட்டாலும், பெண் தன்மையை ஏறிட்டுண்டு பிரேமத்தில் பெண் பேச்சு அப்படின்னு ஈடுபட்டாலும் கூட சரீரத்தால் இவர்கள்லாம் புருஷர்கள் தான். நாயிகா பாவத்தை ஆரோபிச்சுண்டு எம்பெருமானிடத்துல ஈடுபடுறார்கள். ஆனால் ஆண்டாளோ சுயமே பெண் பிள்ளையா இருக்கிறதுனால அப்படியே கண்ணனை பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு அப்படி ஒரு ஈடுபாடு பெருக்கெடுக்கிறது. கண்ணனை பார்த்துட்டா அந்த திருமேனி என்னெல்லாம் அவஸ்தைப்படும் அப்படிங்கிறதை பயாலஜிக்கலி எப்படி ஒரு பெண்ணான ஆண்டாள் புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆழ்வார்களால் புரிஞ்சுக்க முடியாது. அதனால அவர்களுடைய பிரேமைங்கிறது ஒரு ஆணை கண்டு காமுறுவது போல. ஆனால் இவளுடைய பிரேமைங்கிறது பெண் ஆணை கண்டு காமுறுவது போல. அப்போ இது இன்னும் இயல்பானது. வெள்ளம் எப்படி பள்ளத்தை நோக்கி விழும், தீர்த்தமானது அப்படியே மேலேந்து விட்டா கீழே தானே விழும், அது போன்றது இவளுடைய பக்தி பிரேமம். அதனால இந்த காரணங்களால ஆழ்வார்களை காட்டிலும் ஆண்டாளுடைய ஏற்றம் மிக 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 அதிகம். அதனால மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை விட இவள் பாடி அருளிய திருப்பாவை பிரபந்தத்துக்கும் ஏற்றம் அதிகம். நம் கோதை என்ன பண்ணினாள், மார்கழி நீராட்டம், பாவை நோன்பு அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை கொண்டு எம்பெருமான் பக்கத்துல போய் உனக்கு சேஷப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது அனர்த்தப்படாதபடிக்கு நீ பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான் எம்பெருமான். இதுக்கு ஸ்வரூப அனுரூபமான கைங்கரியங்களை எல்லாம் நீ தரணும். அதுவும் ஏதோ இந்த மார்கழி ஒரு மாசம்தான் தருவேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. நித்தியமே அப்பேற்பட்ட கைங்கரியங்களை தரணும். உனக்கு கைங்கரியம் பண்ணிண்டு சேவகம் பண்ணிண்டு இருந்தாதான் எங்களுடைய ஸ்வரூபம் நிறம் பெறும் அப்படின்னு அறிவித்தாள். இப்படியெல்லாம் அபேட்சை பண்ணி எம்பெருமானிடத்துல தங்களுடைய ஆர்வத்தை தெரிவிச்சின்றாள் ஆண்டாள். சரி, இப்படி இவள் ஒரு நோன்பு பண்ணினாலே நாம பாட்டுக்கு திடீர்னு எதையாவது ஆரம்பிக்கலாமா, புதுசு புதுசா எதையாவது ஆரம்பிக்கலாமா? இப்படி ஒரு நோன்பு இதுக்கு முன்ன யாராவது பண்ணியிருக்காளா, இதற்கு மூலம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே எழறது. அதுக்கு பதிலாக மீமாம்சையில ஹோளாகாதிகரண நியாயத்தாலே சிஷ்டாச்சார சித்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது ஹோளா அப்படின்னா வசந்தோத்சவம் அப்படின்னு அர்த்தம்.
ஹோளாகம், ஹோளா அப்படின்னா வசந்தோத்சவம்னு அர்த்தம். பங்குனி மாசம் பௌர்ணமிக்கு பிற்பாடு வரக்கூடிய உற்சவம் இது. இந்த வசந்தோத்சவத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் மஞ்சள் தீர்த்தத்தை தெளிச்சுக்கணும். ஹரித்ரா ஜலத்தை தெளித்து கொண்டு இந்த உற்சவத்தை நடத்த வேண்டியது அப்படின்னு இருக்கு. அதுதான் வடக்க இப்பவும் ஹோலின்னு நடைபெறது அப்படின்னு தெரியறது. இங்கேயும் நம்ம பக்கங்கள்ல சூர்ணாபிஷேகம்னு மஞ்சப்பொடியை தூவிண்டு இந்த உற்சவம் நடக்கிறது. இதுதான் ஹோளா உற்சவம். ஹோளை, கோலாகம் அப்படின்னு எல்லாம் இதற்கு தான் பெயர். வசந்தோத்சவம் அப்படின்னு அர்த்தம். இந்த உற்சவத்தை பத்தி ஸ்ருதியில இருக்கா, வேதத்துல இருக்கா, உபனிஷத்துல இருக்கா, இல்ல ஸ்மிருதியில இருக்கா, தர்மசாஸ்திரங்கள்ல இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்தா அதுல இல்லாத போனாலும் சிஷ்டாச்சாரத்துல இருக்கு. அப்படியே வழக்கமா பண்ணி 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 வந்துட்டு இருக்கு. அதனால எதையுமே வேதத்துல இருக்கா, ஸ்ருதி ஸ்மிருதியில இருக்கா அப்படின்னு தேடணும்னே இல்லை. மேலையார் செய்வனைகள் இருந்துதானா நாமும் தைரியமா அதை செய்யலாம். தர்மஜ்ஞ சமயகா பிரமாணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் சிஷ்டாச்சாரம். இதற்கு தான் ஹோலாகாதிகரண நியாயம் அப்படின்னு பெயர். அதுபோல மேலையார் செய்வனைகளுக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. வேதத்துக்கு சமமாக மேன்மக்கள் எதை செய்கிறார்களோ அதை அப்படியே நாமும் பின்பற்றலாம். இப்போ இன்னைக்கு வீதி புறப்பாடு உண்டா இல்லையா, பெருமாள் இன்னைக்கு வீதியில ஏழுவரா இல்லையா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றது. உடனே ஆகமம் என்ன சொல்றது, கோவில் தினச்சரியா என்ன அப்படின்ற அளவுக்கு கூட நாம தேட வேண்டாம். அப்படியே வாசலை எட்டி பார்த்தோமானா பக்கத்தாத்து மாமி ஜலம் தெளிச்சு கோலம் போட்டா நம்மளும் போய் ஜலம் தெளிச்சு கோலம் போட்டுடலாம். கட்டாயம் இன்னைக்கு வீதி புறப்பாடு உண்டு. ஏன்னா மேலையார் செய்வனைகள் அந்த அளவுக்கு சிஷ்டாச்சாரத்துக்கு மதிப்பு உண்டு. அதுபோல இந்த பாவை நோன்புங்கிறதும் சிஷ்டாச்சார சித்தம். முன்பே இதை பெரியோர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால நானும் இந்த பாவை நோன்பை தொடங்குகிறேன் அப்படின்னு ஆண்டாள் அருளி செய்தாள். இந்த பாவை நோன்பு அனுபவங்களை எல்லாம் திருப்பாவை பிரபந்தமாக ஸ்ரீ ஆண்டாள் நமக்கு அனுகிரகித்தாள். ஆண்டாள் நல்ல ஒரு திருவாடி பூர தினத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய நந்தவனத்தில் துளசி பாத்திக்கு அடியில் அயோனிஜையாக அவதாரம் பண்ணினாள். இப்படி அவதாரம் பண்ணி வளர்ந்து வருகிறாள். பெரியாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் சுயமே இவள் ஒரு தேவி, சாட்சாத்து க்ஷமான்னு சொல்லும்படியாக பூமி பிராட்டியினுடைய அவதார விசேஷம். இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இவளுடைய ஞான பக்தி வைராக்கியங்கள்லாம் க்ஷணந்தோறும் வளர்ந்துட்டே வர்றது. அதெல்லாம் இவளுடைய வடிவழகளையே காணலாம்படி இருக்கு. முன்னமே சொன்னது போல இவளுடைய அப்பேற்பட்ட ஞானம் இவள் முகத்துல உள்ள தேஜஸ்லையே தெரியறது. இவளுடைய வைராக்கியம் இடை பிரதேசத்துல தெரியறது. இவளுடைய பக்தி சமிருத்தி இவளுடைய ஸ்தனங்கள்ல தெரியறது. இப்படியெல்லாம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இவள் வளர்ந்துட்டே வராள். பதி சம்யோக சுலபம் வயகா அப்படிங்கிற வயசை அடைஞ்சிட்டாள் ஆண்டாள். ஒரு கொடின்னு இருந்ததுன்னா அதை ஒரு கொம்புல படர விடணும். அந்த கொடிக்கு ஒரு கொம்பை நட்டு அதுல படர விடணும் அந்த கொடியை. அதுபோல ஒரு பெண் பிள்ளை அப்படின்னா ஒரு வரன் கையில அந்த பெண் பிள்ளையை ஒப்படைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வயசை அடைஞ்சிட்டாளாம் ஆண்டாள். அப்படின்னா என்ன, ஒரு 20-21 வயசுக்கு வந்துட்டாளா அப்படின்னா அப்படி இல்லை. இப்பதான் 5 வயசு ஆறுது ஆண்டாளுக்கு. இப்பவே அவளுக்கு அந்த இறை தேடல், அந்த பகவத் தேடல் அப்படி இருக்கு. எம்பெருமான் இடத்துல அந்த ஆர்வம் அப்படி இருக்கு, அவர் அடையணுங்கிற ஆசை. அதனால கோள் தேடியோடும் கொழுந்ததே போன்றதே மால் தேடியோடும் மனம் அப்படின்னு கண்ணனை தேடுகிறது இவளுடைய மனம். இவள் என்ன பண்றா, முதல்லையே மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு ஒரு நிர்ணயத்தை பண்ணின்றா. ஏன்னா பின்னாடி தான் கோபிகை பெண்ணாக தன்னை அனுகாரம் பண்ண போறாள். கோபிகை பெண்ணா அனுகாரம் பண்ணினாள் என்னட்டு கோபிகைகள்லாம் அவளுக்குள்ளேயே ஒரு கோபுர கல்யாணம் பண்ணிட்டு கிருஷ்ண பக்தி பண்ணினாள். அந்த மாதிரி நம்ம தலையெழுத்து ஆயிடக்கூடாதே. அதனால முதல்லையே மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம், ஒரு நிர்ணயத்தை இவ பண்ணிட்டாள். ஏன்னா இந்த கிருஷ்ண பக்தியிலேயே 2 விதம் இருக்கு. ஸ்வகீயா பாவம், பரகீயா பாவம் அப்படின்னு 2 விதம்.
வேறு ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டு கண்ணனிடத்துல ஈடுபடுறது பரக்கியா பாவம். ஆனால் கண்ணனுக்கே ஆட்பட்டு வாழ்க்கைப்பட்டு கண்ணனிடத்துல பக்தி பண்றது, தொண்டு புரியறதுங்கிறது ஸ்வகியா பாவம். ஆண்டாள் அப்படி ஒரு ஸ்வகியாவா தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். அதனால மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழாத தன்மை உடையவளாக இவளுடைய நிலை பரிஸ்திதி ஆயிடுத்து. இப்போ இவள் என்ன நினைக்கிறாள், அந்த எம்பெருமான் வடபெருங்கோயிலுடையான் இருக்காரே, வடபத்திரசாயி இருக்காரே, அவர் அப்படியே தழுவி முழுசி பரிமாறணும். இப்போ நாமெல்லாம் கோவிலுக்கு போனால் ஏதோ தீர்த்தம் சட்டாரி வாங்கிப்போம், பிரசாத விநியோகம் அதெல்லாம் வாங்கிட்டு ஸ்வீகரிச்சுட்டு நிம்மதியாக ஆற்றுக்கு வந்துடுவோம். ஆண்டாளுக்கு அதெல்லாம் போறலை. எம்பெருமான அப்படியே தழுவி முழுசி பரிமாறி சுற்றி சுழன்று அப்படியே அந்த பகவத் அனுபவத்தில் அந்த சாகரத்தில் திளைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாள். சரின்னு இந்த வடபெருங்கோயிலுடையான் இடத்துல போனால் அவர் குளிர ஒரு கட்டாட்சம் பண்ணலை, ஒரு மந்தஸ்மிதம் பண்ணலை, ஒரு ஸ்பர்ஷமோ சம்பாஷணமோ ஒரு சும்பனமோ ஆலிங்கனமோ எதுவுமே அவரிடத்துலேருந்து கிடைக்கல. நான் சாட்சாத்து பூமி பிராட்டி நானே வந்து நிற்கிறேன், ஆனால் இவர் அர்ச்சாவதார சமாதி கொலையாமல் அப்படி படுத்துன்னு இருக்காரே, இவரால் எப்படி இப்படி இருக்க முடியறது, இவருடைய பலம் எனக்கு இல்லையே, என் மனசு தவிக்கிறதே இவர் இடத்துல அப்படின்னு இவள் நினச்சிக்கிறா. அப்போ இவரை யாராவது இதற்கு முன்ன அனுபவித்தார் உண்டா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கிறாள். நான் தான் முதல் முறையாக பகவானை இப்படி அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா இதற்கு முன்னையே யாராவது இப்படி ஆசைப்பட்டு அனுபவிச்சிருக்கார்களா அப்படின்னு தேடுறாள். அப்போ இவளுக்கு தெரிய வர்றது, கோபிகை பெண்கள் அவர்கள்லாம் அப்படியே கண்ணனை இஷ்டத்துக்கு அனுபவிச்சு கண்ணனோட கூடி இருந்து குளிர்ந்திருக்கார்கள். திருவாய்ப்பாடியில் அந்த இடைப்பெண்கள்லாம் கண்ணனோட நன்றாக தெய்வானுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு இவளுக்கு தெரிய வர்றது. அது அவதார காலம், அது எப்போவோ அவதார காலத்தில் கண்ணன் இன்னார் இணையார்னு இல்லாமல் யாருக்கு வேணால் கிடைக்கணும். ஒரு கூனி அவள் வந்து சந்தனம் பூசினாள்ங்கிறதுக்காக அந்த குப்ஜையினுடைய ஆற்றுக்கும் போய் ஒரு சேர்த்தி உற்சவம் பண்ணிக்கிறான், திருதராஷ்டிரம் வீட்டுக்கும் போய் நிற்கிறான், துரியோதனனுக்கும் விஸ்வரூபம் காட்டுறான், சகுனியின் இடத்துல கூட போய் பேசுகிறான். அப்போது அவதாரத்தில் கண்ணன் யாருக்கு வேணால் அனுகிரகம் பண்ணுறான். நாமும் அந்த அவதார காலத்தில் இல்லை, நாம் இருக்கிற காலத்திலேயோ எம்பெருமான் அவதாரம் பண்ணலை. அப்போது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தவிக்கிறான். நான் எப்படி எம்பெருமான் அனுபவிக்கிறது அப்படின்னு ஏங்குறான். அப்போது இவளுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வர்றது, சரி அவதாரங்கள் வேணால் மறைஞ்சிருக்கலாமே ஒழிய அந்த அவதாரங்கள் உளவி போன அடிச்சுவடு அந்த மண் அதே தானே, அந்த பூமி அதே தானே. இன்றைக்கும் அந்த திருவாய்ப்பாடி பிருந்தாவனத்துக்கு போனால் அந்த பகவான் உளவி போன அடிச்சுவடுகள் அந்த மண்ணை எடுத்து அப்படியே சூர்ணாபிஷேகம் மாதிரி நம்ம மேலே தூவிக்கலாமே, அவனுடைய பாத தூளியாச்சே அது கிடைக்குமே. கண்ணனும் அந்த இடைப்பெண்களும் சேர்ந்து தீர்த்தமாடின அந்த யமுனை இருக்கே, எத்தனை தரம் நீராடி இருப்பார்கள், எத்தனை தரம் ஜலக்கிரீடை பண்ணியிருப்பார்கள், வாய் கொப்பளிச்சிருப்பார்கள். அந்த தீர்த்தத்தை எடுத்து ஸ்வீகரிச்சுக்கலாமே, அதில் போய் அமிழ்ந்து குளிர குடைந்து நீராடலாமே. அந்த கண்ணன் தானே தன்னுடைய திருக்கரங்களால் எடுத்த கோவர்தனம் இருக்கே, அந்த கோவர்தனத்தை போய் தொட்டு தொட்டு கண்களில் ஒத்திக்கலாமே. அவன் கைப்பட்டதாச்சே, அவன் ஸ்பர்ஷம் பட்டது, என் மேலே படலை. நான் ஒரு சேதன வஸ்து, என் மேலே படலை, அது ஒரு அச்சேதனம் அதுக்கு கிடைச்சிது. நான் ஒரு பெண்ணாக இருந்துட்டு எனக்கு கிடைக்கல, அந்த காளியன் விஷப்பாம்பு அதுக்கு அவனுடைய காலடிகள் கிடைச்சிது, சரணகமலங்கள் கிடைச்சிது. இப்படி அந்த கோவர்தனத்தை தொட்டு பார்த்து கண்ணில் ஒத்திண்டாவது கொஞ்சம் ஆறலாமே அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாள். ஆனால் உடனே தோன்றது, எங்கே அங்கெல்லாம் போகிறது, ஆற்று வாசலில் இருக்கிற வடபெருங்கோயிலுடையான் கோவிலுக்கே எங்கள் அப்பா என்னை லேசில் கூட்டின்னு போக மாட்டேங்கிறார், கோயிலுக்கு கூட்டின்னு போங்கப்பா அப்படின்னு கேட்டால், போரும் ஒரு நாள் உன்னை நான் கூட்டின்னு போயிட்டு பட்ட பாடு, மற்றவாளை மாதிரி போனோம் பார்த்தோம் சேவிச்சோம் வந்தோன்னு இருந்தால் பரவாயில்ல, நீ இங்கே நின்று பார்க்குற அங்கே நின்று பார்க்குற, மயங்குற, பகவானை பார்த்து பார்த்து உருகிற, பெருமூச்சு விடுற, கண்ணை தொடச்சிக்கிற, லேசில் வரமாட்டேங்கிறியம்மா, உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு பெரும்பாடாக ஆயிடுறதே அப்படின்னு இப்பெல்லாம் அவர் வடபெருங்கோயிலுடையான் கிட்ட இந்த குழந்தைய கூட்டிகிட்டே போகிறதில்ல. ஆற்று வாசலில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கே என்னை எங்கள் அப்பா கூட்டின்னு போகிறதில்ல, இதில் எங்கே என்னை வடதேச யாத்திரைக்கு அவர் கூட்டின்னு போய் பிருந்தாவனத்தையும் யமுனையும் காட்ட போகிறார், அதனால் அதுக்கும் எனக்கு வழி இல்லை.
நம்ம ஆத்துலையும் ஒரு சிவதனுசு இருந்திருந்தா பெருமாள் வந்திருப்பாரோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் சிவதனுசு இருந்தால் ராமர்னா வருவார், நான் கண்ணனா ஆசைப்படுறேன். அப்போது நப்பின்னை ஆற்றுல 7 ரிஷபங்கள் இருந்தது, அதை அடக்கிறதுக்காக கண்ணன் வந்தான். அது மாதிரி எங்காத்துலேயும் ஒரு 7 காளைகள் இருந்ததுன்னா அதை அடக்கிறதுக்கு கோபாலன் வருவானே. அப்படியும் எனக்கு வழி இல்லையே. எங்கள் அப்பா தோட்டக்காரர்னா ஒரு கோசாலன்னா வச்சிருக்கார், ஒரு கோசாலை வச்சுருந்தார்னா, ஒரு கோமடம் வச்சுருந்தார்னா, எங்கள் அப்பாவும் 7 காளைகள் வச்சுருக்காருன்னு நானும் கண்ணன் வருவான், இதை அடக்குவான், என்னை கைத்தலம் பற்றுவான்னு எதிர்பார்த்துன்னு இருக்கலாம். அப்படி ஒரு கோஷ்டம் இங்கே இல்லையே. இவர் நந்தவனம் போட்டுண்டு புஷ்ப கைங்கரியம்னா பண்ணிட்டு இருக்காரு எங்கள் அப்பா அப்படின்னு எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப ஆயாசப்படுறா. அப்போது என்னதான் பண்ணி நாம் சமாளிச்சுக்கிறது? எல்லாரையும் போல ப்ராக்டிக்கலாக இருந்துட்டா இந்த கவலையே இல்லை. எனக்கோ தெய்வ நோய் அப்படின்னு ஒரு வியாதி வந்துருது. இப்போ நான் எப்படி இதை சமாளிச்சுக்கிறது, எப்படி தரிக்கிறது அப்படின்னு ஆலோசனை பண்ணி பார்க்கறா. அப்போ கொஞ்சம் இதிகாச புராணங்களில் தார்மிகர்களான வியாசாதிகள், வியாச மகரிஷிகள், வியாசர் போன்ற மகர்ஷிகள் இவெல்லாம் சில நல்ல வார்த்தைகளை சொல்லி வச்சிருக்கான், சில அபய மொழிகள். அவையெல்லாம் கண்ணில் படுறது என்னன்னா, அவதார காலத்தில் கண்ணபிரான் திருவாய்ப்பாடியில் அந்த ராசலீலை குறவை கூத்து அப்படின்னு ஒரு மகோத்சவத்தை நடத்தினோம். 5 லட்சம் குடியில இருக்கக்கூடிய கோபிகை பெண்கள் அவ்வளவு பேர்களும் வந்தார்கள். அவர்களோடு கூட ஒரு கோபிகைக்கு ஒரு கண்ணன், ஒரு கோபிகைக்கு ஒரு கண்ணன் அப்படின்னு ஒரு விஸ்வரூபம் எடுத்துண்டு அவ்வளவு பேர்களோடையும் நன்னா விளையாடினோம். அவர்களை தொடர்றது, அவர்களோட சம்பாஷணம் பண்ணுறது, அவர்களை பார்த்து புன்முறுவல் செய்கிறது, அவர்களுக்கு சும்பனம் கொடுக்கறது, ஆலிங்கனம் கொடுக்கறது அப்படின்னு பெரிய பகவத் அனுபவத்தை அவர்களுக்கு வாரி வழங்கினோம். கண்ணபிரானுடைய ஸ்பர்ஷ சுகம்ங்கிறது எப்பேற்பட்டது! அது கிடைக்க பெற்ற அந்த கோபிகை பெண்கள்லாம் அப்படியே உண்மத்தைகளாக ஆயிட்டார்கள். பித்தனாய் ஒழிந்தேன் எம்பிரானுக்கு, மையல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாளுக்கே அப்படிங்கிறது போல அப்படியே பித்தேறிட்டார்கள். எப்பவுமே பகவத் விஷயமான துக்கமும் மரணத்தை தந்துடும், பகவத் விஷயமான ஆனந்தம் அதிகமானாலும் மரணத்தை தந்துடும். பகவத் விஷயமான துக்கம் அதிகமாகி பகவானுடைய பிரிவாற்றாமை, அந்த துக்கம் அதிகமாகி பிராணனை விட்டவர் தசரத சக்கரவர்த்தி. அதே போல பகவத் விஷயமான ஆனந்தம் அதிகமாக ஆனாலும் பிராணன் போயிடும். இந்த கோபிகைகள் அப்படியே இந்த கிருஷ்ணானுபவத்தில் திளைக்கிறார்கள். ஆனந்தம் அப்படியே தலைக்கு ஏறுறது இவர்களுக்கு. இவர்களால் இது தாங்க முடியாது, ஜீரணமாகாது. அதனால பார்த்தான் கண்ணன், உடனே சட்டுன்னு அவர்களுக்கு நடுவில் இருந்து மறைஞ்சு போயிட்டான். இவர்களுக்கெல்லாம் ஒரு சௌபக மதம் வந்துருது அப்படின்னு ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டான். அப்போ அந்த கோபிகைகள்லாம் அப்படியே ருருதுகு சுஸ்வரம்னு கதற ஆரம்பிச்சிட்டார்கள். அப்படியே அழறார்கள், கேவி கேவி அழறார்கள். ஏன்னா கை கேட்டினது வாய் கேட்டலையே, நாங்கள்லாம் அப்படியே கட்டும் காவலும் கடந்து நமக்கு கிடைக்காத வஸ்து கிடைச்சிருக்கேன்னு இந்த கண்ணனிடத்துல ஓடி வந்து இப்படி கூடி இருந்து குளிர்ந்துன்னு இருக்கிற வேலையில் போய் இவன் மறைஞ்சு போயிட்டானே. இப்படி ஒரு ஏதோ தபஸ் பண்ணி சாட்சாத்காரமானா மறைஞ்சு போனாங்கிற மாதிரி மறைஞ்சு போயிட்டானே, அவதாரத்தில் போய் இப்படி மறையலாமா அப்படின்னு அவர்கள்லாம் அப்படியே கதற ஆரம்பிச்சிட்டார்கள் அந்த கோபிகைகள்லாம். அப்போ இந்த நிலையில அவர்கள் எப்படி சமாளிச்சுட்டார்கள்? ஏன்னா இப்ப இதே நிலையில தான் ஆண்டாளும் இருக்கான். அந்த பகவான் கிடைக்கலை, நமக்கு எப்படி கிடைப்பான், இந்த வியாதி வந்துருத்தே, நாம எப்படி இதை சமாளிச்சுக்கிறது, நமக்கு பகவத் விஷயமான இந்த ஏக்கம் உண்டாயிடுத்து, இதை எப்படி இப்போ சமாதானப்படுத்திக்கிறது அப்படின்னு இவளும் தவிக்கிறான். இதே போல கண்ணன் ராசமண்டலத்தின் மத்தியில மறைஞ்சு போன போது கோபிகைகளும் இப்படிதான் தவிச்சிருக்கார்கள். அப்ப அவர்கள் என்ன பண்ணி சமாளிச்சுட்டார்கள்னா, தங்களையே கண்ணனாக அனுகாரம் பண்ணிண்டார்கள். கண்ணனாக தங்களையே பாவிச்சுண்டு கண்ணனை போல நிற்கிறது, நடக்கிறது, சிரிக்கிறது, பார்க்கிறது, கண்ணனுடைய லீலைகளை அனுகாரம் பண்றது, அதை நடிச்சு காட்டி இப்படி கண்ணனாகவே தன்மயப்பட்டு அவர்கள் சமாளிச்சுண்டார்கள். அதை பார்த்தாள் ஆண்டாள். சரி, அப்ப இவளும் கண்ணனையே அனுகாரம் பண்ணலாமே. ஆனா இவள் அப்படி பண்ணல, இவள் கோபிகைகளை அனுகாரம் பண்றான். ஏன் இவள் கண்ணனை அனுகாரம் பண்ணல அப்படின்னா, அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு கண்ணன் தான்,
இவளுக்கும் 108 கண்டனாச்சே. யார் ஒருத்தர் அனுகாரம் பண்ணினாலும் இன்னொருத்தருக்கு பொசசிவ்னஸ் வந்துடும். ரெங்கநாதன் அனுகாரம் பண்ணினா திருவேங்கடமுடையான் மலையிலேருந்து ஒரு பார்வை பார்ப்பார். சரி, இன்னும் திருவேங்கடமுடையான அனுகாரம் பண்ணினா தேவபெருமாள் கட்டாட்சம் பண்ணுவார். சரி, தேவபெருமாளை அனுகாரம் பண்ணினா உடனே அழகர் என்னடி என்ன மறந்துட்ட அப்படிம்பார். அதனால இது ஒரு பெரிய பஞ்சாயத்தா போயிடும். அதனால இவள் என்ன பண்ணினாள், கோபிகைகளை அனுகாரம் பண்ணினாள். மேலும் பாகவத நிஷ்டை உடையவள் ஆண்டாள். அதனால கண்ணனை அனுகரிக்கிறது அவர்களுக்கு தகுந்தது, அவர்களை அனுகரிக்கிறது தான் நமக்கு தகுந்தது அப்படின்னு ஆண்டாள் கோபிகைகளை அனுகாரம் பண்ணினாள். இவள் ஒரு பிராமணியாச்சே, ஒரு பிராமண பொண்ணா இருந்துட்டு ஒரு இடைப்பெண்ணாக தன்னை அனுகாரம் பண்ணலாமா அப்படின்னா, ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணினா, ஆண்களா இருந்துட்டு தங்களை பெண்களா நினைச்சுண்டு அனுகாரம் பண்ணினா. அதுபோல இவளும் பிராமணியா இருந்துட்டு தன்னை ஆய்ச்சியா நினைச்சுண்டு அனுகாரம் பண்றா. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. அதனால ஆண்டாள் என்ன பண்ணிண்டாள், தன்னை ஒரு கோபிகை பெண்ணாக நினைச்சிண்டாளாம். நினைச்சுண்டு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே தான் திருவாய்ப்பாடி, ஸ்ரீவில்லிபுத்தூரையே தான் கோகுல பிருந்தாவனம் திருவாய்ப்பாடி. இங்கே உள்ள பெண்கள் அவ்வளவு பேர்களும் கோபிகை பெண்கள். நானும் அவர்களில் ஒருத்தி. இந்த வடபெரும் கோவில் இருக்கே, அந்த கோவில் தான் நந்தபவனம். வடபெரும் கோவில் உடையான்தான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னு அனுசந்தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த நினைவு உதிர்ச்சி, அந்த பாவனா பிரகர்ஷம் அது எந்த அளவுக்கு ஆயிடுத்து அப்படின்னா, இவளுக்கு அப்படியே இடை பேச்சும் இடை நடையும் இடை முடியும் முடை நாற்றமும் வர ஆரம்பிச்சிருது. எப்படி அன்னைக்கு ருக்மிணியை தேர்ல ஏற்றி கண்ணன் துவாரகைக்கு கூட்டின்னு போனான், அது போல ஆண்டாளை இந்த பாவனா பிரகர்ஷம்ங்கிற தேர்ல ஏற்றி அந்த துவாபர யுகத்துக்கு திருவாய்ப்பாடிக்கே கூட்டின்னு போயிட்டான். கூட்டின்னு போய் அந்த பெண்களில் ஒருத்தியாக இவளை ஆக்கிட்டான். அதனால இவ என்ன பண்றான், அவர்கள்லாம் பேசுற விரஜபாஷையை இவ பேசுறா. இடை பேச்சு, இடை முடி அவளை போலவே சாய கொண்ட போட்டுக்கிறா. இடை நடை அவளை போலவே ஒசிந்து நடக்கிறா. முடை நாற்றம் அவ மேல ஒரு வெண்ண வாசனை எப்பவும் வீசும், அது ஆண்டாள் மேலேயே வீசுறது. இதெல்லாம் திருவாய்ப்பாடி அனுபவம் இவளுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே கிடைக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்துட்டே இவள் இப்படி ஆகிட்டாள். பாவனா பிரகர்ஷம் நினைவுக்கு அவ்வளவு பெருமை உண்டு. நினைவு முதிர்ச்சி, அந்த நினைவில் அப்படியே மக்னமாகி தானே ஒரு கோபிகை பெண்ணாக ஆகிவிட்டாள் ஆண்டாள். இந்த பரிஸ்திதியில் ஆண்டாள் அருளி செய்த பிரபந்தம்தான் திருப்பாவை அப்படிங்கிற இந்த உயர்ந்த திவ்ய பிரபந்தம். எம்பெருமான் ஸ்ரீபதியான பகவான், ஸ்ரீவைகுண்டபதியான சர்வேஸ்வரன், அவன் என்ன பண்றான், நஷ்டமாகி கிடக்கக்கூடிய இந்த ஜகத்து இதனை சங்கல்பத்தால சிருஷ்டி பண்ணி இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் கர்மானுகுணமாக சரீரங்களை கொடுக்கறான். அப்படி சரீரங்களை கொடுத்தது போராது அப்படின்னு சாஸ்திரங்களையும் கொடுக்கறான். இதெல்லாம் பயன்படுத்திண்டு இவர்கள் முன்னேறணும்னு ஆசைப்படுறான் எம்பெருமான். ஆனா இவ யாரும் முன்னேறதா தெரியல. இப்படியே ஹாயா இருக்கா. கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், உண்டதே போகம் அப்படின்னு இவர்கள்லாம் இருக்கார்கள். இதை பார்த்துட்டு பகவான் ரொம்ப தாபப்படுறான், வருத்தப்படுறான். இப்படியே இவாளெல்லாம் அனர்த்தப்பட்டு கிடக்காளே, சரி நாமே அவதாரம் பண்ணி இவாளை உத்தாரணம் பண்ணலாம் அப்படின்னு அடிக்கடி இந்த பூமியில வந்து அவதாரங்கள் பண்றான். ராமபிரானாக அவதாரம் பண்ணினா, சக்கரவர்த்தி திருமகன் மரியாதா புருஷோத்தமன் அப்படின்னு எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறான், கிட்டையே வரமாட்டேங்கிறான். சரின்னு கண்ணனாக வந்து அவதாரம் பண்ணினான். அவதாரம் பண்ணினாலும் வடமதுரையிலேயே இருந்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால எல்லாரோடையும் கலந்து பழகணும்னு ஆசைப்பட்டு திருவாய்ப்பாடியில வந்து வளர்ந்தருளினான் கண்ணன். இந்த திருவாய்ப்பாடியில வந்து கிருஷ்ணனாக தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி சில பேரை ஈர்க்கிறான், தன்னுடைய குணத்தை காட்டி சில பேரை ஈடுபடுத்துறான், தன்னுடைய லீலைகளை காட்டி சில பேரை மயக்கிறான். ஏன்னா சுத்வா குணான் அப்படின்னு ருக்மிணி பிராட்டிய குணத்துல மயங்கினேங்கிறான். அது போன்ற ஈடுபாடு உடைய பெண்களை எல்லாம் குணத்தை காட்டி மயக்கிறான். சில பேர்கள் ரொம்ப குணங்கள்ல ஈடுபடுவா. பகவத் குணங்கள்ல ஆழ்ந்து படக்கூடியவர்கள் இடத்துல தன்னுடைய குணங்களை காட்டுறான். குழலழகர், வாயழகர், கண்ணழகர்னு ஆண்டாள் போன்ற முக்தமான பெண்கள்லாம் அழகுலையே சொக்கி போவா. அவர்களிடத்துல தன்னுடைய அழகுகளை எல்லாம் காட்டுறான். இன்னும் சில பேர்கள்லாம் கிருஷ்ண லீலைகள்ல ரொம்ப மயங்குவான். அவன் அப்படி வெண்ணை திருடினது,
அவன் அப்படி அந்த பூதனாவதம் பண்ணது, சகடாசுர பஞ்சனம் பண்ணினதுன்னு கிருஷ்ண லீலைகளை கண்டு ஆச்சரியப்படுறான். அவர்களிடத்துல எல்லாம் லீலைகளை காட்டி மயக்கிறான். குடக்கூத்து பண்ணினது, குறவை கூத்து பண்ணினதுன்னு இந்த லீலைகளாலேயே அவர்களை எல்லாம் தன் வசப்படுத்தி வச்சுட்டு இருக்கான். இப்படி யாருக்கு எது பிரியமோ அவர்களிடத்துல அதை காட்டி மயக்கிறான் கண்ணன். அந்த கிருஷ்ணாவதார சமகாலத்தில் இருந்துண்டு அந்த திருவாய்ப்பாடியில் பிறந்து, அதுவும் கோபர்களாக பிறந்துடாம, ஆண்களாக பிறந்துடாம, கோபிகை பெண்களாக பிறந்து, அதுவும் வயசான கோபிகைகளாக ஆயிடாம, சின்ன வயசு பெண்களாக பிறந்து, அதுவும் கல்யாணம் ஆன கோபிகைகளாக ஆயிடாம, குமாரிகைகளாக கண்ணனோட ஒத்த பருவம் உடையவர்களாக, யவ்வனம் உடையவர்களாக, கண்ணனோட ஈடு கொடுத்து விளையாடுறதுக்குன்னு ஒரு பாக்கியம் அது சில பெண்களுக்கு கிடைச்சிது. அப்படிப்பட்ட பெண்கள் சிலர் இல்லை, பலர். அப்பேற்பட்ட பெண்கள் பலர். அந்த பெண்கள் அவர்களோட கண்ணன் ரொம்ப இஷ்டத்துக்கு விளையாடுறான். ஏன்னா கண்ணன் சின்ன பையனாக இருந்தால் கூட நல்ல வெண்ணையும் பாலும் சாப்பிட்டு காளை மாதிரி இருப்பான். சின்ன வயசுலேயே நல்ல புஷ்டி துஷ்டியான குழந்தை கண்ணன். இந்த பெண்களும் உலக கவலைகள் எதுவுமே இல்லையா, அப்படியே நித்தியப்படி கண்ணனையே பார்த்து பார்த்து வளர்ந்த அந்த திருமேனிங்கிறதுனால நல்ல பிரௌடையான ஸ்திரீகள் மாதிரி இருக்கார்கள். அவர்களுக்கு கண்ணனே அமிர்தம். கண்ணனை பார்த்து பார்த்தே இவர்களும் வளர்றார்களா, அதனால இவர்களும் யாரும் அப்படியே ரொம்ப ஒல்லியா ஒடிசலா நோஞ்சா மாதிரி இல்லை, நல்ல பிரௌடையான பெண்களாக இவர்களும் இருக்கார்கள். அதனால கண்ணனும் இந்த கோபிகை பெண்களுமாக பரஸ்பரம் சகஜமாக விளையாட ஆரம்பிச்சிட்டார்கள். கொஞ்சம் எல்லை மீறி விளையாட ஆரம்பிச்சிட்டார்கள். அப்போது கோபர்கள்லாம் இதை பார்க்குறான். வயசான கோபர்கள்லாம் இந்த கண்ணன் இருக்கானே, இவன் ரொம்ப தூர்த்தனாக இருக்கான், இவன் ரொம்ப போக்கிரி பையனாக இருக்கான், ஒரு குறும்புக்காரனாக இருக்கான், இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விளையாடுறானே பெண்களோட. லோக அபவாதத்தை நினச்சி இந்த கண்ணன் கவலையே படுறதில்லை. உலகம் என்ன சொல்லுமோ என்ன பழிக்குமோன்னு இவன் நினைக்கிறதே இல்லை. ஏன்னா இவன் ஒரு லஜ்ஜாஹீனன், இவனுக்கு லஜ்ஜையே கிடையாது. பெண்களிடத்துல எல்லாம் இஷ்டத்துக்கு இவன் பாட்டுக்கு பட்டி மேய்ந்து திரிந்து விளையாடுறான். அவன் ஆண் பிள்ளை, அவன் விளையாடலாம். ஆனால் இந்த பெண் குட்டிகள்லாம் இருக்கே, இந்த குழந்தைகளுக்கு எங்கே போச்சு புத்தி? இதுங்களுக்கு ஒரு அச்சம் மடம் நாணம்லாம் வேண்டாமா? இந்த வயசுலேயே வரலன்னா அப்புறம் எந்த வயசில் வர்றது? எல்லாம் கண்ணிக்கையாக தான் இருக்கா. இருந்தால் கூட இந்த வயசுலேயே அது வரணும் இல்லையா? அப்படி வராமல் இவர்களும் கண்ணனை பார்த்தா இஷ்டத்துக்கு விளையாடுறார்களே, சகஜமாக பழகிறார்களே ஒருத்தருக்கு ஒருத்தர். இதை இப்படியே நாம் வளர விடக்கூடாது. கண்ணன் ஆண் பிள்ளை, அவன் பட்டி மேய்ந்து திரிந்து எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் நாம் பொண்ணை பெத்தவா, நம்ம பொண்களை எல்லாம் ஜாக்கிரதையாக ஆற்றுல பூட்டி வைக்கணும் அப்படின்னு இந்த வயசான கோபர்கள்லாம் முடிவெடுத்து, இந்த கோபிகை பெண்கள்லாம் கண்ணனோட கலந்து பழகி விளையாடின்னு இருக்காளே, இந்த கோபிகை பெண்களை எல்லாம் தரதரன்னு இழுத்துன்னு வந்து ஆற்றுல போட்டு அடைச்சி பூட்டி வச்சுட்டான். ஒரு ரூமில் பூட்டி வச்சுட்டான். சும்மா அப்படியே இஷ்டத்துக்கு வெளியில் தெரியக்கூடாது. அவன் ஆம்பளை பையன், அவன் இஷ்டத்துக்கு இருப்பான். நீங்கள் பொம்னாட்டிகள் உங்களுக்கு ஒரு அடக்கம் வேண்டாமா? என்ன இப்படி கண்ணா பின்னான்னு இப்படி அவனோட விளையாடின்னு இருக்கேலே, அத்துமீறி விளையாடுறீங்களே, வெளியில் போனேன்னா தெரியும் அப்படின்னு அவர்களை எல்லாம் மிரட்டி ஆற்றுக்குள்ளேயே ஒரு ரூம்லையே போட்டு அவர்களை எல்லாம் பூட்டி வச்சுட்டார்கள். யாரு? வயதான கோபர்கள். அப்போ இந்த தர்மஹானியை கண்டு வருண பகவான் மழை பொழியாமல் இருந்துட்டான். கொஞ்ச காலம் கோகுலத்தில் மழையே இல்லை. ஏன் இது தர்மஹானி அப்படின்னா, திருட்டுலெல்லாம் பெரிய திருட்டு ஆத்மாபகாரம். கிம் தேன கிருதம் பாபம் சோரேன ஆத்மாபகாரினா அப்படின்னு வாக்கியம். ஆத்மாபகாரம் தான் பெரிய திருட்டு. இந்த ஆத்மவஸ்து எம்பெருமானுக்கே சேஷப்பட்டதுன்னு நினைக்காம ஆத்மா தனக்கே சொந்தமானது அப்படின்னு நினச்சிக்கிறது இருக்கே, அது பெரிய திருட்டு. இன்னொருத்தருக்கு சொந்தமான ஆத்மாவை தனக்கு சொந்தம்னு நினச்சிக்கிறது பெரிய திருட்டு. அதே போல் பாவத்திலெல்லாம் பெரிய பாவம் எதுன்னா ஜீவேஸ்வரால் பிரிக்கிறது. பாவங்களுக்குள்ள பெரிய பாவம் இது. கல்யாண உற்சவம் தான் பண்ணலாம், டைவர்ஸ் உற்சவம் பண்ணவே கூடாது. ஜீவேஸ்வரால் பிரிக்கக்கூடிய பாபம் பாபங்களுக்கெல்லாம் தலையான பாபம். இந்த பாபத்தை கண்டு, இந்த தர்ம ஹானியை கண்டு வருணதேவன் மழை பொழியாமல் இருந்துட்டான். அதனால கொஞ்ச காலமாக கோகுலத்தில் மழையே இல்லை. ஒரு நித்தியப்படி தளிகைக்கு கிணத்துல ஜலம் இறைக்கலான்னா கிணத்துல தண்ணியே இல்லை. மாடு கன்றுகளை எல்லாம் தண்ணீர் காட்ட அழைச்சிண்டு யமுனைக்கு போனால் யமுனையில் தீர்த்தமே இல்லை, ரொம்ப தூரம் உள்ளே போக வேண்டியிருக்கு. போனாலும் ஊற்று தோண்ட வேண்டியதாக இருக்குது, ஊற்று தோண்ட வேண்டியதாக இருக்குது.
அப்பவும் லேசில் ஜலம் கிடைக்க மாட்டேங்கிறது. இப்படியே மழையில்லா சீமை மாதிரி ஆயிடுத்து இந்த திருவாயர்பாடி. இப்படி ஆயிடுத்தே, என்னவோ ஏதோ தெரியலையே, என்ன தெய்வ குத்தமாச்சோ தெரியலையே அப்படின்னு இந்த கோபர்கள்லாம் பயந்து போயிட்டார்கள். உடனே அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டார்கள். எல்லாரும் ஒரு கூட்டம் கூட்டினார்கள். என்ன காரணமோ என்னமோ தெரியல, நம்ம ஊர்ல மழையே இல்லை, ஒரே வறட்சியா இருக்கு சில தினங்களாக, சில வாரங்களாக. இங்க ஒரு கேள்வி வர்றது, சாக்ஷாத்து ஸ்ரீயப்பதி இங்க இருக்கானே, அவதாரம் பண்ணி விளையாடின்னு இருக்கானே, அவன் இருக்கிற ஊர்ல ஒரு வறட்சி பஞ்சம்லாம் இருக்குமா அப்படின்னா, ஸ்ரீயப்பதியே இருந்தா கூட திருவுள்ளம் உகந்து இருக்கணும் இல்லையா? அவனும் இப்ப திருவுள்ளம் வாடி இருக்கான். அதான் இந்த வறட்சி. ஏன்னா எனக்கு இந்த கிருஷ்ணாவதாரமே கோபிகா ஜீவன ஸ்மரணம்ங்கிறதுக்காக தானே. அந்த கோபிகைகளை எங்கிட்டேருந்து பிரிச்சு வச்சா நான் திருவுள்ளம் எவ்வளவு கலங்கி போவேன். அப்ப எப்படி வருணதேவன் மழை பொழியுவான்? எல்லா தேவதைகளும் என்னுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவா தானே, எனக்கு பயந்தவர்கள் தானே அவெல்லாம். அப்போ பகவானே திருவுள்ளம் வாடி இருக்கும்போது எப்படி அந்த இடம் சுபிட்சமா இருக்கும்? அதனால லக்ஷ்மிநாதனே இருந்தாலும் கூட இந்த தர்ம ஹானியினால அந்த ஊரே கொஞ்சம் வறட்சியா ஆயிடுத்து. இதுல பயந்து போய் என்ன தெய்வ குத்தம் ஆயிடுத்தோ, என்னவோ ஏதோ என்ன அபச்சாரமோ அப்படின்னு நினைச்சுண்டு இந்த கோபர்கள்லாம், விருத்தர்களான இந்த கோபர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டம் கூட்டினார்கள். பொதுவா மழை இல்லை அப்படின்னா நல்ல மழை வரணுங்கிறதுக்காக ஒரு நோன்பு இருக்கணும். ஒரு நோன்பு பண்ணினா மழை வரும் அப்படிலாம் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. அந்த நோன்பை கன்னியா பொண்கள் பண்ணணும். பண்ணினா விசேஷம், கட்டாயம் மழை வரும். அதனால நம்ம ஊர்ல உள்ள கோப பெண்கள்லாம் இருக்காளே, கோபிகைகள், கன்னியா பெண்கள், குமாரிக்காக அப்படின்னு இருக்காளே, அந்த சின்ன சின்ன பெண்களை எல்லாம் நாம நோன்பு இருக்க சொல்லலாம். எதுக்காகன்னா மழை வரணுங்கிறதுக்காக, மழைக்காக வேண்டிண்டு நோன்பு இருக்க சொல்லலாம் அப்படின்னு இவர்கள் முடிவெடுத்தார்கள். இந்த நோன்புக்கு தலைவனாக, கடகனாக கண்ணனை நாம ஏற்படுத்தி வைக்கலாம். கண்ணன் தான் பொதுவாக எதுக்குமே நாட்டாம ஓடி வந்து நிற்பான். கண்ணன் தான் நல்ல லீடராக இருப்பான் எல்லாத்துக்குமே. குழந்தைகள்லாம் அந்த நந்தபவனத்தில் விளையாடும் போது கூட எல்லா குழந்தைகளையும் சமாளிச்சுட்டு இவன் தான் பெரிய குழந்தையா இருப்பான். இந்த கண்ணன் தான். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாட்டாமன்னா கண்ணன் தான் அந்த ஊர்ல. அதனால இந்த நோன்பை இந்த சின்ன சின்ன பெண்கள்லாம் பண்ண போறா இல்லையா, இதற்கும் கண்ணனே நிர்வாகக்கனாக நாம ஏற்படுத்தலாம் அப்படின்னு இவர்கள் முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்த விட்டு அந்த கோபிகை பெண்கள், குழந்தைகள், சிறுமிகள் அவ்வளோ பேர்களையும் கூப்பிடுறார்கள். செல்வ சிறுமியர்கள் எல்லாரும் வாங்கும், ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்லணும் வாங்கும் அப்படின்னு எல்லாரையும் கதவெல்லாம் திறந்து விட்டு, அவெல்லாம் இத்தனை நாள் வீட்டில் அடைச்சி போட்டு பாவம் எல்லாம் உம்முன்னு உட்காந்துருக்கு. அதுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கல, கண்ணனை பார்க்காததுனாலையும் ரொம்ப ஏங்கி போயிருக்கா எல்லாரும். அவளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு கண்ணனையும் கூப்பிட்டு அவனிடத்துல இந்த விஷயத்தை இவர்கள்லாம் விண்ணப்பிக்கிறார்கள். கண்ணா கண்ணா, நம்ம ஊர்ல பாரு மழையே இல்லாம இருக்கு, அதனால மழைக்காக வேண்டி நம்ம கோபிகை பெண்கள்லாம் நோன்பு இருக்க போறார்கள். நீ தான் அந்த நோன்புக்கு தலைவனா இருந்து இதை நடத்தி தரணும் அப்படின்னு கேட்ட உடனே உள்ளூர கண்ணனுக்கு அப்படியே குஷியா எடுத்து, ஆனா அதை வெளியில காட்டிக்கல, ரொம்ப பிகு பண்ணிக்கிறான். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் போய் என்ன எதுக்கு கூப்பிடுறேன், நீங்களே யாரோ ஒருத்தர் இதை பார்த்துக்கோங்களேன் அப்படிங்கிறான் கண்ணன். உடனே இவர்கள்லாம் பயந்து போயிட்டார்கள். கண்ணனும் ஏதோ நம்ம மேல கோவத்துல இருக்கான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு, அப்படி இல்லப்பா கண்ணா, அப்படி சொல்லாத, எல்லாம் சின்ன சின்ன பெண்கள், கோபிகை பெண்கள், நோன்புக்கு காலங்காத்தாலேயே ஏந்திருந்து தீர்த்தம் ஆடணும், விடியறதுக்குள்ள போய் தீர்த்தம் ஆடணும், அதிகாலை பொழுதுலேயே ஏந்திருந்து போய் யமுனையில தீர்த்தம் ஆடணும். யமுனை கரை போற வழியெல்லாம் நல்ல இருட்டா இருக்கும். எல்லாம் சின்ன கன்னிகைகள், இவாள்லாம் ஒரு பூச்சி பொட்டை பார்த்தாலே பயப்படுவா, தனியா போயிட்டு எப்படி இவாள்லாம் ஆத்துக்கு வருவா? அதனால நீ தான் இவாளுக்கு துணைக்கி இருக்கணும். மேலும் நோன்புக்கு சில திரவியங்கள்லாம் இவாளுக்கு வேணும், அதெல்லாம் நீ தான் சேகரித்து தரணும். ஏன்னா நீ தான் அப்படி பிருந்தாவனம் வரைக்கும் காடு மேடெல்லாம் சஞ்சரிக்க கூடியவன், எது எங்கே கிடைக்கும்னு உனக்கு தான் நன்னா தெரியும். அதனால இந்த குழந்தைகள்லாம் நோன்புக்குன்னு என்னெல்லாம் கேட்குறாளோ அதெல்லாம் நீ தான் சம்பாதிச்சு தரணும். அந்த திரவியங்களை எல்லாம் நீ தான் இவாளுக்கு கொடுக்கணும். மேலும் இவாளெல்லாம் இருட்டில் போயிட்டு ஜாக்கிரதையாக ஆற்றுக்கு வரணுமே, நீ தான் இவாளுக்கு காவலனாக இருந்து இவாளை கூட்டிகிட்டு போய் கொண்டு வந்து விடணும் ஆற்றுல அப்படின்னு அவர்கள்லாம் கண்ணனை ரொம்ப கெஞ்சறார்கள். போனால் போகிறது, நீங்கள் இவ்வளோ கேட்குறீர்கள் பெரியவாள்லாம் சேர்ந்து, அதனால ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஏதோ பிகு பண்ணிட்டு அரை மனசாக ஒத்துக்கிற மாதிரி ஒத்துன்ட்டான்.
உள்ளூர சத்திய சங்கல்பன், நம்முடைய திருவுள்ளம் வெற்றி பெற்றது, ஜிதம் ஜிதம் தே அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டான் கண்ணன். எப்படி ஆயிடுத்து, வண்டையே கூப்பிட்டு தேனுக்கு காவல் வச்ச மாதிரி ஆயிடுத்து. இவ்வளவு பெண்களும் அப்படியே நல்ல தேன் மாதிரி இருக்கார்கள், பக்தி ரசம் சொட்டக்கூடிய தேன். இவர்களை இந்த தேனுக்கு இந்த கண்ணன்கிற பிரமரத்தையே காவல் வச்ச மாதிரி ஆயிடுத்து. இவாள்லாம் பண்ணினது, இந்த வயசான கோபர்கள்லாம் பண்ணினது. இப்படி கண்ணன் இடத்துல இந்த கோபிகைகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டு அவர்கள்லாம் ஆற்றுக்கு போயிட்டார்கள். கண்ணனுக்கு ஒரே குஷி, அவர்களை எல்லாம் பார்த்து சிரிக்கிறான். அவர்களும் அப்படியே அந்த கண்ணனுடைய சத்திய சங்கல்பத்துவத்தை நினச்சி சந்தோஷப்படுறார்கள். அன்னைக்கு நாமெல்லாம் அந்த ராசம் பண்ணினோமே, குறவை கோத்தோம் இல்லையா, அது மாதிரி ஒரு இரவு பொழுது இன்னைக்கு நமக்கு மறுபடியும் கிடச்சிருக்கு. வாங்க எல்லாரும் இந்த யமுனை மணல் திட்டில் உட்காருங்கோ. யமுனை கரையில் மணல் திட்டில் நல்ல அந்தியம் போது இரா பொழுது. இதில் உட்காண்டு நாம் இத்தனை நாளாக அந்த விஸ்லேஷ அவஸ்தை அனுபவித்தோமே, அதெல்லாம் தீரும்படியாக சம்ஸ்லேஷிக்கலாம் அப்படின்னு கண்ணன் ஒருத்தரோட ஒருத்தர் இவ்வளவு நாளாக ஏங்கி அழுதுன்னு இருந்தா அவள்லாம் இந்த கிருஷ்ணானுபவம் கிடைக்காம. அதனால அவளெல்லாம் பார்க்கறது, சிரிக்கிறது, அவளை ஸ்பர்ஷம் கொடுக்கறது, அவளுக்கு கண்ணங்களில் சும்பனம் தர்றது, ஆலிங்கனம் கொடுக்கறதுன்னு தன்னுடைய அந்த பிரம்மானந்தத்தை அவர்களுக்கு சகஜமாக வழங்கின்னு இருந்தான். அவெல்லாம் அப்படியே இத்தனை நாளாக ஏங்கி போய் தவிச்சுன்னு இருந்தவாளுக்கு அப்படியே பாலைவனத்தில் கங்கையே வந்த மாதிரி இருக்குது இந்த கிருஷ்ணானுபவம். அதில் மூழ்கி தெளச்சின்னு இருந்தார்கள். உடனே கண்ணன் அவளை ஜாகிரதைப்படுத்துகிறான். அன்னைக்கு ராச மகோத்சவம் மாதிரி இன்னைக்கு இந்த இரா பொழுது நமக்கு அமைஞ்சுது. சரி, இதான் ஜாக்குன்னு நாமெல்லாம் அப்படியே ரொம்ப நாள் இங்கேயே இருந்தோமானா ஆயர்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும். பாத்தியா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா பாத்தியா அப்படின்னு அவெல்லாம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சுடுவா. அதனால இப்போ நீங்கள்லாம் கிளம்பிடுங்கோ, ஆற்றுக்கு போங்கோ, நானும் கிளம்புறேன், புறப்பாடு பண்ணுறேன், நீங்கள்லாம் ஆற்றுக்கு போங்கோ, பின் இரவு வந்து என்னை எழுப்புங்கோ அப்படின்னு கண்ணன் தோது சொல்லி கொடுத்துட்டான். அப்படின்னு சொல்லி கண்ணன் கிளம்புறான், புறப்படுறானே ஒழிய அப்படியே மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு கிளம்ப முடியல அவனால். இந்த கோபிகைகள் கள்ளம் கபடம் இல்லாத பக்தியே வடிவெடுத்த பெண்கள். அப்படியே எல்லாரும் ஒருத்தர் இடத்துலையும் அந்த லக்ஷ்மி கலை தெரியறது. அப்படி இருக்கார்களே, கள்ளம் கபடம் கபடு சூது இல்லாத பெண்கள். என்னை தவிர இவர்களுக்கு உலகத்தில் வேற ஒன்றுமே தெரியாது. அப்பேற்பட்ட இந்த பெண்கள் இவாளை விட்டு நான் சித்த நாழி விலக வேண்டியிருக்கே அப்படின்னு அப்படியே திருவுள்ளம் திரவிச்சு போய் ஏங்கிண்டே கிளம்பி மெல்ல மெல்ல புறப்பாடு பண்ணிண்டு நப்பின்னை பிராட்டியினுடைய திருமாளிகையில் புகுந்தானாம் கண்ணன். அப்போ இந்த கோபிகைகளுக்கெல்லாம் ரொம்ப நாளாக இழந்திருந்த இந்த கிருஷ்ணானுபவம் மறுபடியும் நமக்கு ஒரு நோன்புங்கிற வியாஜத்தில் கிடைச்சதே, இந்த நோன்பை நாம் ஸ்ரத்தையாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிண்டு ஒருத்தருக்கு இவாலாம் ஸ்நேகத்தோடு பேசிண்டு ஒருத்தர் தோளில் ஒருத்தர் கையை போட்டுண்டு போதை எந்த பரஸ்பரம்னு இவ்வளவு நாளாக இழந்ததையும் இப்போ பெற்றதையும் இவாலாம் பேசி அனுபவிச்சுண்டு அவரவர் தங்க ஆற்றுக்கு போயிட்டார்கள். ஆற்றுக்கு போன விட்டு இந்த கோபிகை பெண்களுடைய நிலை 2 விதமாக ஆயிடுத்து. இவ்வளவு நாள் கழித்து கிடைச்ச இந்த கிருஷ்ணானுபவம் இருக்கே, கண்ணன் பேசினது, கண்ணன் அப்படி ஒரு கட்டாட்சம் பண்ணினது, கண்ணன் ஒரு மந்தஸ்மிதம் பண்ணினது, ஒரு ஸ்பர்ஷம் கொடுத்தது, அதெல்லாம் அப்படியே நினச்சி அவர்கள் அதில் மக்னமாகி மயங்கி போய் கிடக்கார்கள் சில பேர்கள். ஏன்னா அந்த பிரம்மானந்தம்ங்கிறது மயங்க வச்சிடும், அப்படியே மீளாதொழிந்தேன் நான் அப்படின்னு பண்ண வச்சிடும். அதுபோல் அவர்கள்லாம் அந்த கண்ணனுடைய அந்த ரூப தியானம், அவனுடைய அந்த குரலே கேட்கலாம். அவதாரத்தில் தான் இது கிடைக்கும். தொடுதல், வார்த்தை பேசுதல் அப்படின்னு இந்த அனுபவங்களையெல்லாம் நினச்சி பார்த்துண்டு சில கோபிகை பெண்கள்லாம் அப்படியே மயங்கி கிடக்கார்கள். இன்னும் சில கோபிகை பெண்கள்லாம் வந்து படுத்துட்டாலே ஒழிய இருப்பு கொள்ளலை. பின் இரவு வந்து என்னை எழுப்புங்கோன்னு கண்ணன் சொல்லியிருக்கானே, விடிஞ்சிருத்தான்னு எந்திருந்து பார்க்குறார்கள். அப்படியே புரண்டு படுக்கிறார்கள். தூக்கமே வரல. மணி ஆயிருக்குமா அப்படின்னு பார்க்குறார்கள். இப்போ தான் படுத்துட்டு 10 நிமிஷம் ஆயிருக்கு. அவர்களுக்கு தூக்கமும் வரல, இருப்பும் கொள்ளலை, அப்படியே தவிக்கிறார்கள். அப்போ இந்த கோபிகைகளுடைய நிலை எப்படி இருக்குன்னா 2 விதமாக இருக்குது. சில பேர்கள் கண்ணனை நினச்சிண்டு மயங்கி போய் கிடக்கார்கள், எந்திருக்கவே முடியல, அப்படி மயங்கி போய் கிடக்கார்கள். அப்படியே அவர்கள்லாம் ஒரு மீன் எப்படி ஜலத்துக்குள்ளேயே மூழ்கி கிடக்குமோ அப்படி கிருஷ்ணானுபவத்தில், கிருஷ்ண தியானத்தில் மூழ்கி போய் சில பேர் கிடக்கார்கள். சில பேர் என்ன பண்ணுறார்கள், பூவுக்கு பூ பறக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே தவிக்கிறார்கள். ஒரு இடத்துல இருப்பு கொள்ள முடியல அவர்களால். படுத்துக்கிறார்கள், ஏந்திருந்து உட்காந்துக்கிறார்கள், கண்ணன் பேசினதை நினச்சி தனக்குத்தானே சிரிச்சுக்கிறார்கள்.
உடனே மறுபடியும் படுத்துக்கிறார்கள், போத்திக்கிறார்கள், புரண்டு புரண்டு படுக்கிறார்கள். தூக்கம் வரல. இப்போ படுத்து என்ன போகிறது? ஏந்திருக்கலாம் பேசாம. ஏந்திருந்து நம்ம ஊரோ 5 லட்சம் குடி 5 லட்சம் குடி கோபிகை பெண்கள் இருக்கா, ஒவ்வொருத்தரையா எழுப்பிண்டு நந்தபவனத்துக்கு போகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். பின்னிரவு வந்துடும், கண்ணன் சொன்ன அந்த நேரம் வந்துடும். அதனால ஏந்திருந்துடலாம் அப்படின்னு எந்திருந்துட்டார்கள். தூக்கமும் வரல. என்ன மாதிரியே யார் தூங்காமல் இருக்காளோ அவளெல்லாம் எழுப்பிண்டு அவள்கிட்ட பேசலாமே, தூங்கிறதுக்கா இங்கே வந்திருக்கோம், அவதார காலத்தில் தூங்கிண்டாருப்பா. யாராவது கண்ணன் அவதரிச்சிருக்கும் போது இப்படி வந்து நமக்கு லட்டு மாதிரி கிடச்சிருக்கும் போது தூங்கிண்டு கோட்டை விடுவாளோ? அதனால அந்த கண்ணனை பற்றி பேசின்னு இருக்கலாம். ஏசியே யாகிலும் ஈந்துழாய் மாலையானையே பேசியே போக்குக. அதனால அவனை பற்றி நக்கல் நையாண்டியாவது பண்ணிட்டு உன்னை என்ன படுத்தினான் என்ன படுத்தினான் அப்படின்னு அவனை பற்றி நாம் பரஸ்பரம் போதை அந்த பரஸ்பரம்னு அந்த அனுபவத்தை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிண்டு இந்த தவிக்கிறவர்கள்லாம் ஏந்திருந்து ஒன்று கூடி மயங்கிறவர்களையெல்லாம் எழுப்ப ஆரம்பிக்கிறார்கள். எழுப்பிண்டு தங்களுக்கெல்லாம் உத்தேசியமாக இருக்கக்கூடிய நந்தகோபருடைய திருமாளிகை நந்த பவன் அப்படின்னு பேர் அதுக்கு, அந்த நந்த பவனத்துக்கு போயிட்டார்கள். அங்கே போய் கண்ணனை எழுப்புறார்கள். அந்த கண்ணபிரானை எழுப்பி, ஆர்வம் உமக்கே உடையோம், எங்களுடைய இந்த ஈடுபாடு எங்களுடைய ஆசை எல்லாம் உன் விஷயமானது தான். நாங்கள் ஒரு நல்ல வஸ்திரம் உடுத்திண்டா கூட நீ பார்த்து சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தான். ஒரு புஷ்பம் சூட்டிண்டா கூட அது உன்னுடைய பிரசாதம்ங்கிறதுக்காக தான். என்ன அழகு பண்ணிண்டாலும் அது உன்னுடைய திருவுள்ள உகப்புக்காக தான் அப்படின்னு அவனுக்கே அற்று தீர்ந்த தங்களுடைய நிலையை அவனிடத்துல அறிவித்து தங்களுடைய அபேட்சையை சொல்லிக்கிறார்கள். பகவான் அதைத்தானே எதிர்பார்க்கிறான். ரக்ஷா அபேக்ஷாம் பிரதீக்ஷதே அப்படின்னு அதைத்தானே நம்ம இடத்துல ஆசைப்படுறான். இந்த கோபிகை பெண்கள் அந்த அபேட்சையை கண்ணனிடத்துல தெரிவிக்கிறார்கள். கண்ணனும் அதை தான் விரும்புகிறான். அப்படி தெரிவித்து தங்களுடைய விருப்பத்தை இவர்கள் நிறைவேற பெற்றார்கள். இதுதான் இந்த நோன்பு அனுபவங்கள் தான் நம்முடைய கோதையின் திருவாக்கிலிருந்து திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தமாக உருவெடுத்தது. இங்க ஒரு கேள்வி எழறது. ஆழ்வார்கள்லாம் மடலூறுதல் தானே செய்திருக்கார்கள். பகவானிடத்துல ஒரு பிரணயம் வந்தா மடலூறுறது தானே செய்வார்கள் ஆழ்வார்கள்லாம். ஆண்டாள் மடலூறுதல் செய்யாம ஏன் இப்படி நோன்புல கைய வைக்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி வர்றது. இங்க ஆண்டாள் மடலூறுதல் பண்ணாம இந்த பாவை நோன்புன்னு ஏன் செய்தாள் அப்படின்னா, ஆண்டாள் மடல் ஊர்ந்தான்னா கண்ணன் பாப்பானா? கோதை மடல் ஊர்றாளா? எனக்கு மடல் ஊற தெரியாதா? உனக்கு தான் மடல் ஊற தெரியுமா? இரு நானும் மடல் ஊர்றேன் இரு அப்படின்னு இவனும் ஒரு குதிரை வண்டியை உருட்டின் வந்து நானும் மடல் ஊர்றேன்னு அவளோட போட்டி போடுவான். ஏட்டிக்கு போட்டி கண்ணன் எப்போவுமே. ராமர் மாதிரி ரொம்ப குணப்பரிபூர்ணன் கிடையாது. அதனால ஏட்டிக்கு போட்டி பண்ணுவான். மடல் ஊர்றேன்னு இவ கிளம்பினா நானும் மடல் ஊர்றேன்னு அவன் கிளம்புவான். அதனால மடல் ஊர்றதலை விட மடல் ஊர்தலை காட்டிலும் கண்ணனை இன்னும் அவமானப்படுத்துகிற காரியம் எது அப்படின்னு நம்ம கோதை யோசித்தாள். அது நோன்புல போய் கைய வைக்கிறது தான். ஏன்னா ராஜ மகிழ்ச்சியா இருக்கிறவள், ஒரு ராஜாவுடைய பத்னியா இருக்கிறவள் போய் வீதியில உஞ்ச விருத்தி எடுத்து 4 ஆத்துல தானியங்களை வாங்கிட்டு ஜீவிச்சானா அது அந்த ராஜாக்கு எவ்வளவு இழுக்கு, எவ்வளவு பரிபவம். அது போல நோன்புல கைய வைக்கிற காரியம். அதனால கண்ணனை இன்சல்ட் பண்றதுக்கு எது உத்கர்ஷமான வழி? எல்லாத்துலேயும் ஆண்டாள் உத்கர்ஷம். கண்ணனை இன்சல்ட் பண்றதுக்கு எது இன்னும் உயர்ந்த வழி அப்படின்னு பார்த்தாள். மடலை விட நோன்பு நோக்கிறது தான் இன்னும் உயர்ந்த வழி. கண்ணனை அவமானப்படுத்துறதுக்கு, கண்ணன் அவமானமா நினைச்சுக்கிறதுக்கு இதுதான் இன்னும் சரியான வழி அப்படின்னு இந்த நோன்பை தேர்ந்தெடுத்தாள். இங்க இன்னொரு கேள்வியும் வருது. சரி, இப்போ இவள் மடல் ஊர்ந்தாள் அப்படின்னா அவனும் போட்டிக்கு மடல் ஊர்வானே. இப்ப நோம்புல கைய வச்சிருக்காளே, அவனும் போட்டிக்கு நோம்பு பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னா கட்டாயம் பண்ண மாட்டாங்கிற தைரியம் ஆண்டாளுக்கு உண்டு. ஏன்னா மார்கழி நோன்பு பண்ணணும்னாலே நாட்காலே நீராடணும். இவன் போய் சயனிச்சுக்கிறதே பின் ராத்திரியில தான். இப்படியே இந்த கோபிகை பெண்களோட ராச மகோத்சவம் குறவை கூத்தெல்லாம் ஆடிட்டு இவன் போய் படுத்துக்கிறதே பின்னிரவுல தான். அதனால இவன் கட்டாயம் நாட்காலே நீராடின்னு அதெல்லாம் பண்ண மாட்டான். குளிர குடைந்து நீராடணும். இவன் ஒரு வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வருது, அதுக்கே இவன் திருமஞ்சனம் ஆடுறதில்ல. இவன் குளிக்கணும்னாலே அதுக்கு 10 பாட்டு பாடணும். மஞ்சன மாட நீ வாராய், நாரணா ஓடாதே வாராய்ன்னு எங்கள் அப்பா பாடின 10 பாட்டை பாடணும்.
அப்படி இருக்கிறவனா நோன்புன்னு முதல் கட்டளையே நோன்புல மார்கழி மாதம் நாட்காலே நீராடணும். அதனால கண்ணன் அதில் கட்டாயம் கையை வைக்க மாட்டான். மேலும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோங்கிறது உண்டு நோன்புல. இவனால் ஒரு நாள் நெய் பால் சாப்பிடாம வெண்ணெய் திருடாம இருக்க முடியாது. அதனால நிச்சயம் கண்ணன் நோன்புல கையை வைக்க மாட்டான். மடல் ஊர்ந்தாலாவது போட்டிக்கு நானும் ஊர்றேன் பாரு, உனக்கு தான் ஊற தெரியுமா, எனக்கு தெரியாதான்னு கிளம்புவான். ஆனால் நோன்புன்னு ஆரம்பிச்சுட்டா இதெல்லாம் கண்ணனுடைய சுகுமாரமான திருமேனிக்கு அந்த மார்தவத்துக்கு சரிப்பட்டு வராது. அதனால நோன்புல கட்டாயம் அவன் ஈடுபட மாட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு துணிஞ்சடிச்சு ஆண்டாள் பாவை நோன்பில் இறங்கினாள். அதனால இங்க உத்தேசம் என்ன அப்படின்னா, இவாளுக்கெல்லாம் நோன்பு அப்படிங்கிறது இங்க ஒரு வியாஜம். ஊராருக்கு மழைக்காக இந்த நோன்பு நோக்கிறோம் அப்படின்னு ஒரு வியாஜம். ஆனா இவர்களுக்கு அந்தரங்க ஹிருதயம் என்னன்னா கண்ணனோட சம்ஸ்லேஷம். இதுதான் இவர்களுக்கு நோன்புக்கு பிரயோஜனம். இதுதான் இவர்கள் நோன்பு இருக்கிறது கண்ணனோட நித்திய சம்ஸ்லேஷத்துக்காக. ஆனா ஊராருக்கு சொல்ற சாக்கு போக்கு என்னன்னா, ஊர் மழையில்லா சீமையா ஆயிடுத்து, அதனால வருஷார்த்தமாக மழைக்காக நோன்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவாள்லாம் நோன்பு இருக்கா. சரி, ஒரு நோன்புன்னு ஆரம்பிச்சுட்டு இப்படி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று அப்படின்னு இருந்தா நேர்மை இல்லாத ஆயிடுறது இல்லையா? மனசேகம் வச்சசேகம் கர்மன் ஏகம் மகாத்மனகான்னு மனம் வாக்கு செயலால ஒருபடிப்பட்டு இருக்கணும் இல்லையா? நோன்புன்னு அதுவும் ஆரம்பிச்சுட்டு இப்படி உள்ள ஒன்று வெளியில ஒன்றுன்னு இருக்கலாமா அப்படின்னா இது பொய் ஆயிடாதா அப்படின்னு கேட்டா பொய் ஆகாது. பொய் அப்படின்னா கூட இதுல ஒரு பொய் இருக்கு அப்படின்னா கூட 2 சந்தர்ப்பங்கள்ல பொய்க்கு அனுமதி உண்டு. என்னன்னா, விவாக சந்தர்ப்பங்கள்ல கல்யாணம் அப்படிங்கும்போது ஒரு சில பொய்கள் சொல்லிக்கலாம், பரவாயில்ல, கல்யாணத்தும் போது பொய்க்கு அனுமதி உண்டு. அதே போல உயிர் போயிடுற நிலையிலையும் பொய்க்கு அனுமதி உண்டு. இங்க என்னன்னா, இவர்கள்லாம் கண்ணனோட திருக்கல்யாணத்தை ஆசைப்படுறார்கள். அதனால இப்ப பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. பொய் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் இதெல்லாம். கண்ணனோட எம்பெருமானோட பரவஸ்துவோட திருக்கல்யாணத்தை ஆசைப்படுறச்சே போய் சொன்னா என்ன தப்பு? மண்ணிமித்தம் கிருதம் பாபம் அப்படி புண்ணியாய கல்பத்தே அப்படின்னு ஈஸ்வர வாக்கியமே இருக்கு, பகவானே அருளி செய்த வாக்கியம் இருக்கு. அப்படிங்கிறச்சே அவனோட திருக்கல்யாணத்தை ஆசைப்படுற இந்த பிரகரணமா இருக்கிறதுனால இங்க பொய்க்கு அனுமதி இருக்கு. அந்த திருக்கல்யாணம் அவனோட நடக்கலை அப்படின்னா பிராணனை போயிடும், விசலேஷத்துலையும் பிராணன் போயிடும். அதனால இப்ப பிராணன் போற ஒரு நிலை, உயிர் போற ஒரு தசை அப்படிங்கிறதுனாலையும் இப்ப உள்ளொன்று புறம் ஒன்றுன்னு பொய் இருந்தால் தவறில்லை அப்படின்னு இவர்களுடைய உறுதி, இவர்களுடைய சங்கல்பம் இது. சரி, இப்படி இவர்களுக்கெல்லாம் உத்தேசியம் கிருஷ்ண சம்போகமா இருந்துண்டு வெளியில வியாஜமாத்தான் இவர்கள் நோன்பு இருக்கார்கள். மழைக்காக வேண்டி நாங்க நோன்பு செய்யறோம் அப்படின்னு ஒரு வியாஜ மாத்திரமா தான் இந்த நோன்பு இருக்கார்கள். அப்படின்னா மனுஷால ஏமாத்தலாம், தெய்வத்தை ஏமாத்த முடியுமா? வருணதேவனுக்கு இவ ஹிருதயம் தெரியாதா? அப்ப வருணதேவன் மழை பொழிவார்ங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் உபவாச கிருஷாம் தீனாம் அப்படின்னு பகவான் ஆசைப்பட்டுண்டு நோன்பு இருக்காங்கும் போது நான் மழை பொழியறதுங்கிற ஒரு கைங்கரியத்தை இவாளுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னு அவனுக்கே இரக்கம் உண்டாயிடும். அந்த வருணதேவனுக்கே இவர்கள் விஷயத்துல இரக்கம் உண்டாகி, நன்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து இவர்களுடைய நோன்புக்கு அவனே சகாயம் பண்ணி தருவான் அப்படின்னு இந்த உயர்ந்த அர்த்தங்கள்லாம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை திருப்பாவை 3000 படி வியாக்கியானத்தில் சாதித்திருக்கக்கூடிய அவதாரிகை. பொதுவா ஜனக சபை தான் பெண்கள் அத்தியாத்ம விஷயம் பேசுறதுக்கு இடம் கொடுத்தது. எப்போ? திரேதா யுகத்தில். ஆனால் இன்று நமக்கெல்லாம் ஜனகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மேல்கோட்டை ஜீயர் சுவாமி அவர்கள், அவருடைய இந்த சேனல் எம்மை போன்ற ஸ்ரீ வைஷ்ணவியர் பகவத்குணம் சொல்றதுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கு. இப்பேற்பட்ட பெருமை கொண்ட மேல்கோட்டை ஜீயர் சுவாமி அவர்கள் செய்து வரக்கூடிய இந்த உயர்ந்த ஞான யஜ்ஞங்கள் தொடர்ந்து இப்படியெல்லாம் நடந்துட்டு வந்துட்டே இருக்கே. இது போன்ற உயர்ந்த ஞான யஜ்ஞங்கள்லாம் மேன்மேலும் அபிவிருத்தியாக வேணுமாயும்
செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று யாவரும் இன்புற வேணுமாயும் பைங்கமல தன்தெரியல் பட்டர்பிரான் கோதையை பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் கோதாயை நித்யமங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.